எஸ்பிபி சார் பற்றி பேசியா ஐயோ, இந்த உலகத்தை விட்டு போறது வரைக்கும் எனக்குள்ள ஒரு பெரிய 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 ஆட்டோமேட்டிக் ஒரு வாட் ஷுட் ஐ சே ஒரு கில்ட் எனக்குள்ளே இருக்கும் சார். ஏன்னா நான் அம்மான்ற சீரியல் ஐ வாஸ் ஷூட்டிங் இன் ராமோஜி ஃபிலிம் சிட்டி. சார் ஃபோன் பண்ணார். சார் ஃபோன் பண்ணும்போது எப்போவுமே அன்னோன் நம்பர் காலிங்னு வருது, அவரோட நம்பர். சார் சொல்கிறேன், அவர் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், என் ஃபோனுக்கு வர்ற ஒரே ஒரு நம்பர் அன்னோன் நம்பர் காலிங்னு, அது உங்களுக்கு தான் சார். நீ கேட்டிருந்தார் என்ன? ஐ நோ தட் அப்போது பீக் கோவிட் பீரியட். அதுக்கு ஆல்ரெடி அபவுட் 20-25 days ஐ வாஸ் ஒர்க்கிங் டவுன் தேர். தெரியும், நீங்கள் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். சொல்லேன் இந்த மாதிரி எப்போவுமே சார்கிட்ட நான் ஏன்னு கேட்கறது இல்லை, கேட்டதும் இல்லை. அதில் சொன்னதுக்கப்புறம் அவரே சொன்னார், இந்த மாதிரி பாடுத்தா தீகா ஃபைனல்ஸ் ஃபினிஷ் பண்ணும் கேட்டிருந்தாங்க. நான் நார்மலி அது வரைக்கும் இப்போ அப்படியான்னு சொல்லிட்டு ஆளுன. சரி, எங்களுக்கே இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க சார் அந்த வாட்ச் சொன்னேன். அவர் அதை நம்பி வந்தார். பட் அந்த நம்பிக்கை வீணாக போயிடுச்சு. அதுதான். ஸோ இப்போ எங்கே போனாலும் டெஃபினெட்லி சார் பற்றி பேச போகிறாங்க. ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. என்னென்னா இத்தனை பேரோட பாசம், லவ் சார்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பண்ணிட்டேன். இட்ஸ் அ சேட் ஃபீலிங். என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு ஏதாவது இருந்தால் அதுதான் வாங்க சார்ன்னு சொன்னது. ஏன்னா அப்போ தெரியல எனக்கு. அவர் காலமானதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வேண்டான்னு சொன்னோம். உங்கள் பேர் தான் சொல்லிட்டு இருந்தேன், சுதாகர் கிட்ட பேசினேன். தட்ஸ் மோர் ஹர்ட்டிங் டு மீ.